வணக்கம். விவசாய பெருந்தகைகளே! பெருந்தகைகள்னு சொல்லி ஐஸ் வைக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். பெருந்தகைங்கிற வார்த்தைக்கு உண்மையான தகுதி உள்ளவங்க விவசாயிங்க தான். எந்த சுயநலமும் பார்க்காம அவங்க தொடர்ச்சியா விவசாயம் பண்ணலன்னா, உலகத்துல இருக்கிறவங்க எப்படி சாப்பிட முடியும்? இல்லைங்களா? அதனால இந்த டைட்டிலுக்கு விவசாயிகள் தகுதியானவங்க. அதனால நான் இனிமே அப்படிதான் கூப்பிட போறேன். சரி, இப்போ இன்னைக்கு என்ன விஷயம் பேசப் போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ பயங்கரமா கிளைமேட் சூடாயிட்டு இருக்குது. சில இடங்கள்ல பார்த்தா மே மாசத்துல வர கத்திரி வெயில் தாக்கம் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஆந்திராவுல பாத்தீங்கன்னா 105ங்கிறாங்க. இதுல வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா 100 டிகிரிங்கிறாங்க. இதுல ஓரளவாவது தாக்கம் பாக்குக்கும் இருக்கு. பாக்கு விவசாயிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாக்கு மரம் குழந்தைங்க மாதிரி. ஏன்னா அந்த குழந்தைங்க மாதிரி அந்த குழந்தைய வச்சு காப்பாத்துற மாதிரி அந்த பாக்கு மரத்தை காப்பாத்தலைன்னா அவ்வளவுதான். ஒரு சமயத்துல வந்து கம்ப்ளீட் பாக்கு தோப்பையே வெட்டி எறிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா? பெரிய காய்ச்சல், வறட்சி காய்ச்சல் காலத்துல அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கணும்னா அது பாதுகாப்பு இருக்கும். இதுல சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஏஐ செயற்கை நுண்ணறிவுல இதுக்கு வழி இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, இப்போ இந்த விஷயத்த நான் மூணா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து வருமுன் காக்கிறது, வந்த பின்னாடி என்ன செய்யறது, இது இதுக்கு பொதுவா என்னென்னலாம் நம்ம செஞ்சா இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு 3 பார்ட்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருமுன் காக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கு மரத்துல மெயின் வந்து நிழலு, அப்புறம் அஃப்கோர்ஸ் ஈரப்பதம், இல்லைங்களா? ஸோ இந்த ஈரப்பதத்துல சரியான அளவு ஈரப்பதம் அதிகமானாலும் சரி, கம்மியானாலும் சரி, அங்க அதனுடைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம முன்கூட்டியே எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வருமுன் காக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம நீங்க இந்த வானிலை அறிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாட்களில் வெப்பம் 1 முதல் 2 டிகிரி அதிகரிக்கக்கூடும் அல்லது 4 டிகிரி அதிகரிக்கக்கூடும்னு சொல்லுவாங்க. அது அங்கேயே வார்னிங் பெல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்ப இன்னும் 2 நாள்ல வரப்போறதுக்கு நாம இப்பவே எந்த அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி பாய்ச்சி ஈரத்தை நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும். இதுக்காவது தனியாலாம் வர வேண்டாம். உங்களுக்கு இப்போ தெரியும் எவ்வளவு நம்ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இதை ஏஐ டெக்னாலஜி மூலமா பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம அக்ரிசைட் செயலியை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வர வரைக்கும் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அநேகமா அடுத்த சீசனுக்குலாம் அக்ரிசைட் செயலியை பயன்படுத்தி என்னென்ன பிரச்சனைகள் வருது அல்லது அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா சால்வ் பண்றதுங்கிறத பத்தி பேசுவோம். ஓகேவா? சோ இந்த இந்த முன்னறிப்பை வச்சு 1 நாள் 2 நாளைக்கு முன்ன இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கட்டுற அந்த அளவை அதிகரிக்கலாம். ஒண்ணு. 2வது, அதே மாதிரிதான் மழை அதிகமா பெய்ய போகுதுன்னாலும் நம்ம வடிகாலுக்கு உடனடியா நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். அங்க தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, எங்க இருந்து தண்ணி வெளியேற்றுறது, எந்த இடத்துல தண்ணி தேங்குது, இதெல்லாம் பார்த்து இது பண்றது உங்களுக்கு தெரியும். உங்க வயல்ல எப்படி பண்ணா என்ன பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் ஈரப்பதத்துக்கு. இன்னொன்னு, இந்த நோய் தாக்கத்தை முன்னே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம எல்லாம் ட்ரோனை வச்சு மருந்தடிக்கிறது தான் பார்த்துருக்கோம். ஆனா ட்ரோனை வச்சு இந்த வருமுன் நோய் வர்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சர்வே ட்ரோன்ஸ்னு பேர் அதுக்கு. நாம என்னைக்காவது அதை பத்தி ஒரு முயற்சி எடுத்துருக்கோங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஸோ இந்த சர்வே ட்ரோன்ஸை நீங்க தனியா ஓகே 8-10 லட்ச ரூபா போட்டு நம்ம ட்ரோன்லாம் எங்க போய் வாங்குறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற பாக்கு விவசாயிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாவே ஒரு ட்ரோன் வாங்கிக்கலாம், ஒரு பைலட்டையும் வேலைக்கு வச்சுக்கலாம். சரி, அது கூட வேண்டாங்க. எப்பயோ எஃபிசில வந்து ஒரு ட்ரோன் வாங்கி ஒரு பைலட்டை வச்சுக்கிட்டா அவங்க குறிப்பிட்ட பணம் ஒரு ஒரு உதாரணமா ஒரு ஏக்கருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம்ல,
அது மாதிரிதான் இதுவும் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரோனை நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல இன்னும். சர்வே ட்ரோனை நான் சொல்றேன். சர்வே ட்ரோனை பயன்படுத்தி வரப்போற நோயை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரொம்ப 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 முக்கியம். அந்த நோய் இலையில ஏற்படுற வித்தியாசத்தை பயன்படுத்தியே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, அது அந்த அளவுக்கு இன்னும் சரி, இப்ப இனிமே தானே ட்ரோன் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்ன என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு உயரமான இடத்துல இருந்து ஜூம் மூலியமா உங்க கேமரால ஏதாவது அதை போட்டோ எடுக்க முடியுமா பார்க்கலாம் அந்த தாக்கத்தை. அதே மாதிரி அந்த பூச்சி தாக்கம் இதெல்லாம் அதை நம்ம வந்து பிளான்டிக்ஸ் இது மாதிரி நிறைய ஆப் ஏற்கனவே இருக்கு. அதாவது வந்த பின் அதுக்கு என்ன பண்றது, ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப்ரோஆக்டிவ் இல்லை. நம்ம அக்ரிசைட் ஆப் வந்து ப்ரோஆக்டிவ், இதெல்லாம் ரியாக்டிவ். நம்ம வந்த பின் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்கறது. ஸோ அது மூலியமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டே நம்ம சர்வே ட்ரோனை உபயோகிக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்க யோசிங்க. இதை செயல்படுத்துறதுக்கு என்னன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. இது விஷயமா என்ன ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸோ அல்லது வந்து ஒரு அசிஸ்டன்ஸோ கைடன்ஸோ தேவைன்னா நம்ம குரூப்ல நீங்க கேட்கலாம். அதுக்கு நிச்சயமா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நோய் பத்தி பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து எந்த ஆப்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த குரூப்லயே நீங்க அப்லோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தீர்வுகளை சொல்றோம். ஆகையா ஓகே. இது வந்து நம்ம வருமுன் காக்கிறது. அந்த மரத்துல என்னென்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறதையும் நம்ம ட்ரோன் சர்வே மூலம் ஒரே சர்வேல கண்டுபிடிச்சிடலாம். அதாவது குளிர்காலம் முடிஞ்சு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற அந்த நடு பீரியட்ல ஏதாவது ஒரு நாள் ஒரு ஒரு சர்வே பண்ணிட்டா போதும். அல்லது இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு வழக்கத்துக்கு மாறா 1 டிகிரி 2 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு சொன்னா அதை நம்ம அந்த டைம்ல ஒரு சர்வே பண்ணிட்டா போதும். நம்ம என்ன மாதிரி இதுல மரத்துல மாற்றங்கள் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால இது ஒண்ணு செய்யணும். அடுத்தது, இது மூலியமா நம்ம நோய் கண்டறிஞ்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம். பூச்சி மேலாண்மையும் அதேதான். இந்த பூச்சியோட க்ளோஸ்அப் இருக்கணும், என்ன பூச்சிங்கிற இதா கண்டுபிடிக்கணும். அந்த பூச்சியினுடைய வெறும் பூச்சிக்கு மருந்து மட்டும் அடிக்காம அந்த பூச்சி பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்து இது பண்ணலாம். அதனால இதெல்லாம் ஒரே வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. இதனுடைய நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது மட்டும்தான் இந்த குரூப்போடைய இந்த நம்ம அக்ரி சைட் அக்ரி சிபிஎஸ் ஃபார்மர் ஹப்போடைய நோக்கமே. அதனால அதுல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருந்தா நீங்க தாராளமா போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்றோம். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த ட்ரோன் சர்வே மூலியமா வர ரிசல்ட்டை வச்சு சுகுரா எவ்வளவு தண்ணி பாய்ச்சறதுங்கிறத கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அதிகமாகவும் பாய்ச்சக்கூடாது, கம்மியும் படக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு சென்சர் மூலியமா மேனேஜ் பண்றதுங்கிறது ஏஐல இருக்கு. ஆனா இன்னும் அந்த சென்சர் லெவலுக்கு நம்ம வரல. ஸோ இந்த அக்ரிசைட் ஆப் வரும்போது, நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வரும்போது அந்த சென்சர் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம கொடுக்க போறோம். அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இதை இப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா வரும் எப்படி இப்ப அடுத்தது இப்போ சரி, இதை நம்ம இந்த மாதிரி வந்ததை நம்ம பார்த்துட்டோம். இனிமே வரப்போறது என்னென்ன மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ட்ரோனு, இந்த சென்சர் நெட்வொர்க்கு இதை பத்தி எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் கலெக்டிவ் மீட்டிங்ல கூப்பிட்டு பேசுறாங்க, கேட்கறாங்க. நம்ம யாராவது இதை நம்ம அங்க சொல்லியிருக்கோங்களா? இதை நம்ம கொஞ்சம் சொல்லணும். சொன்னா செய்யறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு. சரி, அவங்க கவர்மெண்ட்டையே எதிர்பார்க்க வேண்டாங்க, நம்மளே செய்யணும்னா எஃபிசில ஒரு நீங்க ப்ரொபோசல் போடுங்க நபார்டுக்கு. அவங்க பைசா தர தயாரா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்தை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப இது பண்ணி கம்ப்ளீட்டா இது பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா ஏஐ மூலியமாவே நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். நம்ம கவனக்குறைவா இருந்தா கூட அது பார்த்துக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், தண்ணி ஈரப்பதம் குறையுது, உடனே தண்ணி கட்டுங்க, தண்ணி அதிகமா தேங்கி இருக்குது, உடனே கொஞ்சம் ஏதாவது இது தண்ணிய வடிச்சு விடுங்க அப்படின்னுலாம் எஸ்எம்எஸ் வரும். அந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அந்த ஏஐல. அதனால அதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத
நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். இது சம்பந்தமா நீங்க என்ன கேள்விகள், பிரச்சனைகள் இருந்தாலும் தயவு செஞ்சு இதுல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. அதே மாதிரி நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்றது இல்லாம, நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. என்ன நம்ம சொன்ன விஷயத்துல எது மிஸ்ஸிங்கு, வேற என்ன தெரியணும், அல்லது இதுல குறிப்பிட்ட அப்படி இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், இப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்கலாம். எங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். வழக்கம் போல நம்ம வந்து இந்த எந்தவித வந்து லாப நோக்கம் இல்லாம விவசாயிங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தரது தான் அக்ரிசைட்டோட நோக்கம். அக்ரி சிபிஎஸ் கம்பெனியோட நோக்கம், அக்ரிசைட் செயலியோட நோக்கம். அதனால அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.